வெல்கம் டு சிறுகதைகள். நம்ம போன கதையில மரியாதை ராமன் எப்படி நீதிபதி ஆனான்றத நம்ம பார்த்தோம். இந்த கதையில மரியாதை ராமனோட அவையில் நடந்த இன்னொரு ருசிகரமான ஒரு வழக்கை நம்ம கேட்க போறோம். அந்த வழக்குக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை மரியாதை ராமன் வழங்கியிருப்பாரு, வாங்க பார்க்கலாம். மரியாதை ராமன் கதை 2, விருப்பமானதை கொடு. மரியாதை ராமனோட ஊர் ஒரு அழகான ஒரு எழில் கொஞ்சம் ஒரு நகரமாக இருந்தது. அந்த நகரத்தில் காலையில் சூரிய ஒளி பட்டதும் சூரியகாந்தி பூக்கள் எல்லாம் அப்படியே பூத்து குலுங்க, பட்டாம்பூச்சிகள் அதோட தேனை பருகிறதுக்காண்டி அதை சுற்றி சுற்றி வட்டமாக பறந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஆங்காங்கே பறவைகளும் கிளிகளும் கீ கீ கூ கூ என அழகாக கூவும் அந்த ஊரில் ஒரு நல்ல வியாபாரி இருந்தாராம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சிறுக சிறுக ஒரு 15,000 பொற்காசுகள் சேர்த்து வச்சார். அப்போன்னு பார்த்து அவருக்கு திடீர்னு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு. அவருக்கு இருக்கிறத ஒரே ஒரு மகன். அந்த பையனை ரொம்ப நல்ல பையனாக அவர் வளர்த்துருந்தார். என்னதான் அவர் நல்ல பையனாக வளர்த்துருந்தாலும் அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால அவன்கிட்ட பொண்ணையும் பொருளையும் நம்ம கொடுத்து வச்சோன்னா யாராவது அவனை ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி பயந்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கோ சொல்லிக்கொள்ளும்படி எந்த ஒரு நெருக்கமான உறவுகளுமே இல்லை. நம்ம இல்லாமல் போயிட்டா நம்மளோட பையனை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற பயம் அவருக்கு வர ஆரம்பிக்கு. அந்த சமயத்தில் அவரோட நண்பனான ஒருவரை கூட்டு வர சொல்கிறாரு. அந்த நண்பர்கிட்ட தான் சேர்த்து வச்சதுலேருந்து ஒரு 10,000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தன்னோட மகன் பெரியவனை வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு விருப்பமான பொற்காசுகளை அவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார். இப்படியே நாட்களும் வாரங்களும் மாதங்களானது. இந்த காலகட்டத்தில் தான் அந்த வியாபாரியும் கடவுளடி சேர்ந்தார். இதற்கிடையில் அந்த சின்ன பையனும் பெரிய பையனாக வளர்ந்துட்டான். அப்போது அவன் யோசிக்கிறான், தன்னோட அப்பா தான் அவரோட நண்பர்கிட்ட 10,000 பொற்காசுகள் கொடுத்து வச்சுருந்தாரே, நம்ம அந்த நண்பர்கிட்ட போய் அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரோட வீட்டுக்கு அவனும் போகிறான். அவரோட அப்பாவோட நண்பர்கிட்ட போயிட்டு, என்னோட அப்பா உங்ககிட்ட 10,000 பொற்காசுகள் கொடுத்து நான் பெரியவனை வளர்ந்ததுக்கப்புறம் என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரே, அந்த பணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட அந்த நண்பரும் ரொம்ப தந்திரமாக யோசிச்சு வெறும் 1000 பொற்காசுகளை மட்டும் இந்த பையனுக்கு கொடுப்போம், மற்ற பொற்காசுகளை நம்மளே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு ஒரு 1000 பொற்காசுகளை மட்டும் ஒரு பையில போட்டு எடுத்துட்டு அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு, ரொம்ப ஆசைப்படாத, உன்னுடைய அப்பா எனக்கு ஆசைப்பட்ட பொற்காசுகளை மட்டும்தான் உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பாக சொல்லி அந்த பையனை அனுப்பி விட்டுறாரு. இந்த 1000 பொற்காசுகளை வாங்கி அந்த பையனும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். நம்ம அப்பா எவ்வளோ நம்பிக்கை வச்சு அவரோட நண்பர்கிட்ட இந்த பொற்காசுகளை கொடுத்து வச்சிருந்தாரு, ஆனால் அவரும் நமக்கு வெறும் 1000 பொற்காசுகளை மட்டுமே கொடுத்து இப்படி நம்மளை ஏமாத்திட்டாரு என்று ரொம்ப மன வருத்தப்படுறான். இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமனோட நீதி அவைக்கு அவன் போகிறான். போயிட்டு அவனுக்கு நடந்த அநீதியை மரியாதை ராமனிடம் சொல்றான். இதை கேட்ட மரியாதை ராமன் உடனே அந்த வியாபாரியின் நண்பரை அழைத்து வாருங்கள் என கட்டளையிடுகிறான். காவலாளிகளும் உடனே சென்று அந்த நண்பரை அழைத்து வருகிறார்கள். அவர்கிட்ட மரியாதை ராமன் இந்த பையன் கூறியது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கோ அந்த வியாபாரியின் நண்பர், ஆம் நீதிபதியே, அந்த பையன் சொன்னது உண்மைதான். இதை கேட்ட மரியாதை ராமனோ அவர் தந்தை கூறியபடி நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே என்று கேட்கிறான். இல்லை நீதிபதியே, அவருடைய அப்பா என்னிடம் ஒரு 10,000 பொற்காசுகளை கொடுத்து என் மகன் பெரியவனாக வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு பிடித்தமான பொற்காசுகளை மட்டுமே அவருடைய மகனுக்கு கொடுக்கும்படி அவர் சொன்னார். அப்படியே நானும் நடந்து கொண்டேன். அப்பொழுது மரியாதை ராமன், அவருடைய தந்தையோ உனக்கு பிடித்தமான பொற்காசுகளை தான் அவனுக்கு கொடுக்க சொன்னார். உனக்கு பிடித்தமான பொற்காசுகள் அந்த 9,000 பொற்காசுகள். ஆனால் நீ அதை அவனுக்கு கொடுக்கவில்லையே. அந்த 9,000 பொற்காசுகள் தான் உனக்கு பிடித்தவை. அதனால் அந்த 9,000 பொற்காசுகளை நீ அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். இதை கேட்ட அந்த வியாபாரியின் மகன், நாம் சரியான நீதிபதியிடம்தான் வந்துள்ளோம் என்று பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். பேராசை கொண்ட அந்த நண்பரோ தன்னுடைய பேராசைக்கு இதுதான் தண்டனை என நினைத்து அந்த 9,000 பொற்காசுகளை பையனிடம் கொடுத்தார். இந்த நீதியை கேட்ட
மரியாதை ராமனின் அவையில் உள்ள அனைவரும் மரியாதை ராமனை பாராட்டினார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே வர கதைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க.